Hi, hello, வணக்கம். This is Jenny. Join with me always, the tea time story. ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அந்த குழுக்கள். அதாவது குழுக்களில் நம்ம என்னென்ன கெடுதல்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து அந்த கெடுதல் குழுக்களுடைய மிகப்பெரிய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடத்தலில் ஈடுபடுவது. அது மனித கடத்தல்னு சொல்லுவாங்க, ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துக்கிட்டும் இருப்போம். அதாவது நம்ம உடன் இருப்பவர்களும் சரி, அல்லது உறவுக்காரர்களாக பழகி துரோகம் செய்யக்கூடிய நபர்களும் சமூகத்திலும் குடும்பங்களிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, யாருமே இவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுவதில்லை. திருடுவதற்கோ அல்லது கடத்தல் செய்வதற்கோ பாடம் புகட்டுவதில்லை. அந்தந்த நபர்கள் அவர்கள் தங்கள் காலங்களில் செய்த தொழில்கள் அது பரம்பரையாக வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போன்று அந்த நபர்களால் இவர்கள் குழுக்களாக செயல்படக்கூடிய விதம் தான் இந்த திருட்டுத்தனம், கடத்தல் இதெல்லாமே. இதெல்லாம் சமூகத்தில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தலைவர்கள் பேசுகிறாங்க, சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க, மக்களுக்கானது எதுவுமே கிடையாது. மக்கள் அப்படிங்கிறத குழுக்களை நம்ம என்னைக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் தனி மனிதன் சுயமாக சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் சுயமாக சிந்திக்க வேண்டும். வாக்கு உரிமை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த குழுக்கள் எத்தனை விதமாக செயல்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக ஆராய்ந்து பார்த்து தான் வாக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதே ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகவே இருக்குது. இது மிகப்பெரிய கடமை. ஏன்னா நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க அது தலைவனாகவும் இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம். ஆண் பெண் இருவருமே சமம் அப்படிங்கிறது தான் உண்மை. பெண்ணால் அதை விட கட்டுக்கோப்பாக ஆட்சியை கொண்டு போக முடியுங்கிறதும் உண்மை. ஏன்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்ணிடத்தில் நீங்கள் வேண்டும் போது அந்த நிறைவேறுவது மிக அதிகம். ஆணிடத்தில் போய் நீங்கள் வேண்டுறதை விட பெண் தெய்வங்களை தான் அதிகமாக நம்ம வழிபட்டுருக்கோம். இப்போ பெண்கள் ஆட்சியாளராக இருக்கும்போது அப்படின்னா உங்களுடைய நிலைமைகள் இன்னும் அதீதமாக இருந்தது அப்படின்னா அவங்களால சரி செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இது உண்மையாகவே இருக்கும். ஏன்னா குடும்பங்களில் நம்ம பார்க்கலாம், ஒரு குடும்பத்தை எடுத்து நிர்வாகம் பண்ணுறதே அது பெண்ணாக தான் இருக்கும். அது படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது படிக்காத பெண்ணாக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, அல்லது குழு இல்லாமல் இருந்தாலும் சரி, எந்த தந்திரமோ ஏதோ பண்ணி அந்த குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பெண்ணுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த பெண் அப்படிங்கும்போது எந்த ஒரு குழுவிலையும் செயல்படலாம், அல்லது ஆட்சியும் பண்ணக்கூடிய முறையும் இருக்குது. இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது. இந்த குழுக்கள்லாம் எப்படியெல்லாம் சமூகத்தில் செயல்படுது, இதனால் பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்துக்கிட்டே வரோம். அப்படி தானே? கரெக்ட். இப்போ இந்த கெடுதல் குழுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ நம்மக்கிட்ட யாரோ ரொம்ப வளர்த்துட்டாங்க, ஒரு ரொம்ப இல்லை வீண் ரொம்ப வளர்த்துட்டாங்க, நம்மளும் வாய் தவறி ஏதோ பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க. சும்மா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அவங்களுக்கு தெரிந்த 4 நபர்களை கூட்டிகிட்டு நம்ம போகிற வழியில் நம்மளை மிரட்டுவாங்க. அது நம்ம வாகனத்தில் சென்றாலும் சரி, அல்லது நடந்து சென்றாலும் சரி, அல்லது வேலை செய்தாலும் சரி, இல்லை குடும்பங்கள் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு வாசல்லையே நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வாகனங்களில் பயணிக்கும் போதும் பிரச்சனை கொடுப்பாங்க. இது நீங்கள் அந்த ஆட்களை பார்க்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய குழுக்களில் இருக்கக்கூடிய அந்த முகங்களை பார்த்தாலே தெரியும், இவர்கள் எதற்காக வருகிறார்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத ஓரளவு நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணிடலாம். ஸோ இப்படியெல்லாம் மக்கள் பயந்து ஒரு சமூகத்திலும் குடும்பத்திலும் வாழணுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா மனிதர்களுமே நம்ம பயந்து தான் என்ன சொல்லுவாங்க, இந்த குழுக்களினுடைய செயல்பாடுகள் மூலியமாக ஒரு மனிதன் சுதந்திரமாக வெளியில் நடந்து செல்ல முடியல. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிக்கப்படுற நிலைமை வருது. அதனால் வரக்கூடிய ஆத்திரங்களும் கோபங்களும் அதற்கு பின்னாடி விளையக்கூடிய செயல்பாடுகளும் ரொம்ப ரொம்ப அதீதம். இது ஒரு குடும்பத்திற்கு மட்டும் நடப்பதில்லை, பல குடும்பங்களுக்கு இது மாதிரி நடக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் அது நடந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டாக எங்களுக்கு இது மாதிரி நடந்துச்சு, உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆவேசமாக இருப்பாங்க. எல்லாருமே பொறுத்து போவாங்க, அமைதியாக இருப்பாங்கங்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குழுவாக செயல்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கெடுதல் விஷயத்திற்கு அவர்கள் எல்லாமே தனியாக திருந்த வேண்டும். அது சொல்லுவாங்க ஒரு பழமொழி, திருடன் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பழமொழி. அடுத்தவர்கள் திருத்த முடியாது. இதுக்கு எத்தனை நம்ம கருத்துக்கள் சொன்னாலும் அவர்கள் உணர்ந்து போகிறாங்க. உணரும் போது தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
இப்போ ஒரு இடத்துல நீங்கள் காயத்தை ஏற்படுத்துகிறீங்க, ஒருத்தர் நீங்கள் போகும்போது, வாகனத்தில் போகும்போது, இல்லை போய் ரொம்ப வளர்க்குறீங்க. அதே நிலைமை உங்களது குடும்பங்களில் ஒருத்தருக்கு ஏற்பட்டால் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் யோசித்தோம் அப்படின்னா பிறருக்கான தொல்லைகள், தொந்தரவுகளை நம்ம என்றைக்குமே சமூகத்திலும் குடும்பங்களிலும் கொடுக்க மாட்டோம். இப்படி கொடுக்கறதும் மிகப்பெரிய அஃபென்ஸ். இது தனி மனிதனாக கொடுத்தாலும் சரி, அல்லது குழுக்களாக கொடுத்தாலும் சரி, மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த தவறை நம்ம சரி செய்துட்டோம் அப்படின்னா நல்ல தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் எல்லா மனிதனுக்குமே கிடைக்கும். நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவர் அப்படிங்கிறது தலைவரையோ தலைவியோ ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதற்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் கூட்டமும் ரொம்ப சந்தோஷமாக, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல், யாரை பற்றியும் குறை கூறாமல் அந்த சமூகம் அப்படிங்கிறது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும். எந்தவித அச்சுறுத்தல்களும், பயமோ நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கோ, சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கோ, அல்லது குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கோ இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுமே இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்பத்திலேருந்து இன்னொரு குடும்பத்தை மிரட்டுவது, பொய் சொல்லுவது, கடத்தி கொண்டு வைத்து கொண்டு பணத்தை வாங்குவது, இதெல்லாம் சினிமாவை மிஞ்சிய கதைகள் நிஜத்தில் நடக்கின்றன. இவர்களை பார்த்து தான் சினிமாக்கள் எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு முழுக்க காரணம் இந்த குழுவாக செயல்படக்கூடிய நபர்கள். குழு இல்லாமல் இவர்களால் அந்த உயரத்தை எட்ட முடியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.